அந்த வாக்கியத்தினுடைய காரியத்தை நாம் வாசிக்க முடியும். 23 தெய்வ மனிதர் இந்த வார்த்தையின் முற்பகுதியாக இந்த வாக்கியங்களை சொல்லும் பொழுது, அப்பொழுது நீ பயமின்றி உன் வழியில் நடப்பாய், உன் கால் இடராது, நீ படுக்கும் போது பயப்படாதிருப்பாய், நீ படுத்துக் கொள்ளும் போது உன் நித்திரை இன்பமாய் இருக்கும், சடுதியான திகிலும் துஷ்டர்களின் பாட்கடிப்பும் வரும்போது நீ அஞ்ச வேண்டாம், கர்த்தரும் நம்பிக்கையாக இருந்து உன் கால் சிக்கிக் கொள்ளாதபடி காப்பார். அல்லேலூயா. நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு ஒரு ஸ்தோத்திரம். உன்னை காக்கிறவர் உறங்கா, உன் காலை தள்ளாட உண்டா, அவரைகள் தீர்ப்பார், கண்ணீர் துடைப்பார், கடைசி மட்டும் கைவிடார். அல்லேலூயா. இந்த நல்ல 12வது மாதத்தின் முதல் நாள், இந்த 12வது மாதத்தில் நம்முடைய ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிற ஒரு அற்புதமான வார்த்தை, கர்த்தரும் நம்பிக்கையாயிருந்து உன் கால் சிக்கிக் கொள்ளாதபடி அவர் காப்பார். நம்மை காக்கிறதற்கு ஒரு தெய்வம் இருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்கு மறைவாக வைக்கப்படுகிற எல்லா கண்ணிகளுக்கும் நம்மை விலக்கி தப்புவிக்கிறவர் அவரே. அவன் வேடனுடைய கண்ணிக்கு தப்பின குருவியை போல நம்முடைய ஆத்துமா தப்பிற்று என்று சங்கீதக்காரன் சொன்னது போல, இந்த வருஷத்தை ஒரு விசை பின்னிட்டு திரும்பி பாருங்கள். எத்தனையோ கண்ணிகள் இந்த குடும்பத்தை அழிப்பதற்காக, நம்முடைய விசுவாச வாழ்க்கையை குறைத்து போடுவதற்காக எத்தனையோ கண்ணிகள் நமக்கு எதிரடையாக சத்துருவினால் வைக்கப்பட்டவைகள் உண்டு, மனிதர்களால் வைக்கப்பட்டவைகள் உண்டு. ஆனால் கர்த்தர் அவைகளிலிருந்தெல்லாம் சிக்கிக் கொள்ளாதபடி நம்மை காத்திதோ வரைக்கும் நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். அந்த பாடலின் ஒரு சரணத்தை எல்லா ஆண்டுடைய பிள்ளைகளும் இந்த 127வது சங்கீதத்துல இந்த வார்த்தைய 121வது சங்கீதத்துல சங்கீதக்காரன் 6 இடத்துல திரும்ப திரும்ப நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு பெயரை வைத்து கர்த்தரை அழைப்பார். உன் காலை தள்ளாட விட்டார், உன்னை 3வது வசனம், உன் காலை தள்ளாட விட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்தில் உனக்கு நிழலாய் இருக்கிறார். பகலில் வெயிலாகிலும் இரவில் நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவது இல்லை. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்துமாவை காப்பார். கர்த்தர் போக்கையும் வரத்தையும் இது முதற்கொண்டு என்னென்னைக்கும் காப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னை காக்கிறவர் உறங்கா, உன் காலை தள்ளாட விட்டார், அவளைகள் தீர்ப்பார், கண்ணீர் துடைப்பார், கடைசி மட்டும் கைவிடாதீர். அவளைகள் தீர்ப்பார். காலையில் ஒரு சாட்சியை சொன்னேன். நம்முடைய வயநாட்டில் நடைபெற்ற பேரழிவின் பொழுது நம்முடைய ஆபிரகாம் பாஸ்டருடைய ஒரு சொந்தக்காரங்க அங்கே சிக்கி கொண்டதை நாம் அன்னைக்கு ஒரு சாட்சியில சொல்லியிருந்தோம், ஒரு ஜெபத்துக்காக. அப்போ போன வாரத்தில் நான் கேட்டேன், ஐயா அந்த குடும்பம் எப்படி இருக்கிறார்கள் அப்படின்னு கேட்டேன். அவங்க ஆண்டவரை சேவிக்கிற ஒரு பிள்ளைகள், ஸ்தோத்திரம். சொன்னார், ஆகா ஓகோன்னு இருக்கிறாங்க அப்படின்னா. அவன் என்னையா அப்படின்னு கேட்டா, ஒவ்வொரு வீட்டிலும் 3-4 பீரோ வந்திருக்காமா. ஒவ்வொரு வீட்டிலும் 3-4 கட்டில், அதுவும் சாதா கட்டில் எல்லாம் இல்ல, தேக்கு மரத்தினால செய்யப்பட்ட நல்ல தரமான கட்டில். அவங்க வயநாட்டுல வேலை செய்தது
எஸ்டேட்ல கூலி தொழிலாளிகளாக வேலை செய்தவங்க. அவங்க ஸ்தோத்திரம் அந்த வேலை நாட்கள் முடித்த உடனே தங்கள் ஊருக்கு வந்துடணும். அவங்களுக்காக வேற சொந்தமான வேறு எதுவும் வீடுகள் இல்லை. அப்பேற்பட்டவங்க அங்க அந்த எஸ்டேட்காரங்க கொடுத்த அந்த வீட்டுல தான் குடியிருந்திருக்கிறாங்க. ஆனால் வந்த அந்த பேர் அழிவின் நடுவிலும் அவர்கள் சிக்கி கொண்ட பொழுதும் அதன் நடுவில் இப்ப அவங்களுக்காக ஐயா ராகுல் காந்தி இடத்தோடு வீட்டையும் கட்டி கொடுத்து அந்த வீடு நிறைய பல தொண்டு நிறுவனங்கள் பாத்திரங்கள் பொருட்களை வாங்கி கொடுத்து ஒவ்வொரு வீடுகளுக்கும் 2-3 கட்டலு 3-4-5 பீரோ கொடுத்து ஆகா ஓகோ அப்படின்னு இருக்கிறாங்க. நீங்க கைதட்டி பாக்குறத பார்த்தா சத்தியமங்கலத்தில் ஒரு அற்புதம் நடக்காதாங்கிறது மாதிரியே பாக்குறீங்க. இன்னைக்கு இந்த 12வது மாதத்தில் நம்முடைய அப்பா நம்மை பார்த்து சொல்லுகிறார், உன் கால் சிக்கிக் கொள்ளாதபடி கத்தற்காப்பா. சொல்லட்டுமா, அந்த புதை மணலுக்குள் சிக்கிக் கொள்ளுகிறவர்கள் ஸ்தோத்திரம் தானாக வெளியே வர முடியாதாம், முயற்சிக்க கூடாதாம். அப்படி தானாக அவன் முயற்சிக்கிற ஒவ்வொரு நிமிடமும் அமிழ்ந்து கொண்டே இருப்பானாம். புதை மண்ணுக்குள்ளாக சிக்கிக் கொண்டவர்கள் தன்னுடைய பலத்தினால் அவன் வெளியே வரலான்னு முயற்சிக்கிற ஒவ்வொரு முயற்சியும் அவனை இன்னும் கீழே தான் தள்ளுமே தவிர அவனை வெளியே கொண்டு வருவதற்கு உதவவே உதவாதாம். 1. 2, இந்த புதை மணலுக்குள் சிக்கிக் கொண்டவர்கள் தான் சிக்கிக் கொண்டிருக்கிறதை அவர்களால் உணரவே முடியாதாம். அல்லேலூயா. இந்த 11 மாத காலங்களை கடந்து இந்த 12வது மாதத்தில் நம்முடைய அப்பா நம்மை கொண்டு வந்திருக்கிறார். இன்னைக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். நீங்கள் ஒருவேளை சிக்கக்கூடாத இடத்துல சிக்கி இருந்தாலும் ஆண்டவர் நம்மை தூக்கி கொண்டு வருவதற்கு வல்லமை உள்ளவர். ஒருவேளை ஸ்தோத்திரம் நம்முடைய கால்கள் சிக்குவதற்கு ஏதுவாக கண்ணிகளில் அகப்படுவதற்கு ஏதுவாக நிறைய கண்ணிகள் வைக்கப்பட்டிருந்தாலும் நம்முடைய ஆண்டவர் நம்மை அவைகளிலிருந்து சிக்க விடாதபடி பாதுகாப்பார். அதனாலதான் இந்த தேவ மனிதன் சொல்லுவார், வாம் பலத்தினால இதிலிருந்து வெளியே வர முடியாது. நீ எந்த சிக்கல்கள் சிக்கி கொண்டிருந்தாலும் ஒருவேளை எந்த பிரச்சனையில் அகப்பட்டு ஸ்தோத்திரம் இதிலிருந்து தப்பி பிழைப்போமோ அப்படிங்கிற நிலைமையில் எந்த இடத்தில் சிக்கிக் கொண்டிருந்தாலும் நம்மால வெளியே வர முடியாது. நம்மை நடத்துகிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். அதை தான் இந்த தேவ மனிதன் சொல்கிறார், கர்த்தர் உன் நம்பிக்கையாயிருந்து உன் கால் சிக்கிக் கொள்ளாதபடி காப்பா. நம்மை விடவலனான ஒரு கர்த்தர் நமக்காய் இருக்கிறார். 2 கைகளை நல்ல உயர்த்தி அப்பாவுக்கு ஸ்தோத்திரம் சொல்லி என்னை தூக்கி எடுக்கிறவருடைய கரத்துக்காக உடைய பலத்துக்காக நன்றி ஆண்டவரே. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் உன் நம்பிக்கையாயிருந்து உன் கால் சிக்கிக் கொள்ளாதபடி காப்பா. ஒருவேளை சிக்கிட்டு இருந்தா கூட கர்த்தர் இந்த 12வது மாதத்தில் வெளியே கொண்டு வருவாராக. சிக்கக்கூடாத ஏதாவது இடங்களில் சிக்கி கொண்டிருந்தா கூட கர்த்தர் அற்புதமாக வெளியே தூக்கி கொண்டு வருவாராக. எல்லாரும் கைகளை தட்டி வருவோம், அந்த பாட்டு பாடலாமா? உன்னை காக்கிற
பார்த்தோம். பாத்தீங்களா என்ன பெரிய வாக்குத்தத்தத்தை தேவன் இந்த 12வது மாதத்துல நம்மளை பார்த்து சொல்றாரு. இந்த வார்த்தை எவ்வளவு உற்சாகமா சொல்லணும் தெரியுமா? நீங்க ஒவ்வொருத்தரையும் பார்த்த எங்கோ ஒரு இடத்துல சிக்கி கிடக்கிற மாதிரியே தோணும். அல்லேலூயா. நம்ம ஊர்ல இந்த வண்டிகள் எல்லாம் அப்பப்போ போய் சிக்கிக்கும், பாத்துக்கீங்களா? அப்புறம் எப்படி அதை எடுப்பாங்க? டிராக்டர் வர வச்சு கட்டி இழுத்து வெளியே கொண்டு வருவாங்க, பார்த்திருக்கீங்களா? அதே போல இந்த 12வது மாதத்துல நம்முடைய அப்பா நம்ம மேல கரிசனை உள்ளவராக, எந்தெந்த இடத்துல சிக்கக்கூடாதுன்னு நினைச்சிருப்பீங்களோ அந்த இடத்துல சிக்கி இருப்பீங்க. எந்த இடத்துல இடரக்கூடாது பத்திரமா போனோன்னு கவனமா இருந்தீங்களோ உடைய கவனத்தை மிஞ்சி அந்த இடத்துல சன பொழுதுல நீங்க கவனீனமா இருந்ததுனால அன்னைக்கு ஒரு பாப்பா என்ன பார்த்து சொன்னாங்க, பாஸ்டர் இதுவரைக்கும் நான் படித்து கொண்டு வந்த எல்லா பகுதியிலும் ரொம்ப கவனமா இருப்பேன். எங்க அப்பா படிக்கிற பாடுகள் எனக்கு தெரியும், என்னுடைய அம்மா படிக்கிற கஷ்டம் எனக்கு தெரியும். சிறு வயதிலிருந்தே மிகவும் கஷ்டப்பட்டு என்னை படிக்க வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனால நான் ஒவ்வொரு காரியத்தை செய்யும் பொழுது ரொம்ப கவனமா செய்வேன். ஆனா இப்ப எப்படி இதுக்குள்ள விழுந்தேன் எனக்கே தெரியல. இப்ப எப்படி இதற்குள்ள அகப்பட்டு கொண்டேன் என்று என்னால கணிக்கவே முடியல. அல்லேலூயா. ஒவ்வொரு ஆண்டுகளும் ரொம்ப கவனமா இருப்பேன். சகோதரிகளோடு பேசினா கூட, பிள்ளைகளோடு நண்பர்களோடு பேசினா கூட கவனமா பேசுவேன். சிரிச்சா கூட கவனமா தான் சிரிப்பேன். சிரிப்புக்கு பல அர்த்தங்களை எடுத்துக்கொள்ளுகிற உலகம் இது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நான் ரொம்ப ரொம்ப கவனமாகவே என்னுடைய வாழ்வின் பாதைகளை அமைத்துக் கொள்வேன். ஆனா இப்ப எப்படி இதற்குள் சிக்கிக் கொண்டேன் என்று தெரியாமல் தவித்துக் கொண்டிருந்த ஒரு மகளுடைய கதறுதலின் சத்தம் எனக்கு இந்த 12வது மாதத்துல வந்து விட்டோம். நம்முடைய ஆண்டவர் நம்முடைய உன்னதமான இடங்களில் உயர் தலங்களில் நிறுத்தி, நம்முடைய கால்களை உயர் தலங்களில் நிறுத்தி மான்களை போல ஆண்டவர் நிறுத்த விரும்புகிறார். நல்ல உயர்த்துவ சொல்லுவீங்க. ஒரே ஒரு முறை அந்த சரணத்தை நல்ல உற்சாகமா சத்தமா பாடணும். சரியா? நீங்க பாடுற பாட்டுலயே அந்த சிக்கல் எல்லாம் அறுப்புண்டு பெரிய வந்துடணும் பாருங்க. நம்ம ஆராதிக்கும் பொழுதே சில ஆளு சத்தம் மட்டும் கொடுப்பான், தள்ளு 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 அப்படின்ட்டு அந்த மாட்டிக்கு கிடக்கிற வண்டிய தள்ளுறது. சத்தம் மட்டும் வரும், ஆனா பலமே கொடுக்க மாட்டான். ஆனா அந்த சத்தத்திலேயே அந்த வண்டி ஒரு புது பலம் நடைஞ்சிரும். பாத்தீங்களா? சிலர் இந்த கவலையிலேயே இந்த கவலையிலேயே சிக்கி கிடப்பாங்க. அந்த கவலையை விட்டு வெளியவே வரமாட்டான். ஒரு மாத்தாள போல அந்த அம்மா அந்த கவலையிலேயே சிக்கிக்கொண்டே இருந்துச்சு. ஒரு மரியாத போல மாத்தாள வந்து சொல்லுவா, போதகர் வந்திருக்கிறா, பொண்ணு அழைக்கிறாருமா. ஆனா மரியாதால் அந்த கவலை விட்டு மீள முடியல. அந்த கவலைக்குள்ள சிக்கி கிடக்கிறான். சில பயத்துக்குள்ள சிக்கி கிடப்பாங்க. அந்த பயத்தை விட்டு வெளியே வர முடியாது. இருள பார்த்தா பயம். 6 மணி மேல ஆச்சுனாலே பயம் பயம் பயம். கையில நல்ல உயர்த்துறையிலேயே சொல்லுவோமா, நைட்டு தூங்கும்போது லைட் ஆஃப் பண்றதே இல்லையே பல வீடுகள்ல. ஏன்? பயம். சிக்கி கிடக்கிறார்கள். சிலர் பாவ இச்சைகளில் சிக்கி கிடக்கிறார்கள். எனக்கு ஒருவேளை எந்த இடத்துல நாம் சிக்கி கிடந்தாலும் நம்மை தூக்கி எடுக்கிற ஒரு கரம் இன்றைக்கும் நீட்டப்பட்டதாகவே நம் நடுவில் உலாவிக் கொண்டிருக்கிறது. வெள்ளிக்கிழமை உபவாச ஜெபத்துல ஒரு வாக்கியம் படிச்ச தெரியுமா? எரேமியாவின் புஸ்தகம் 10வது அதிகாரத்துல அந்த வசனத்தை ஒருத்தர் வாசிக்க பார்க்கலாம். நடக்கிறவனுடைய வழி நடக்கிறவனாலே ஆகிறது அல்லவென்றும் 10வது அதிகாரம் அதனுடைய 23வது வசனம். எல்லாரும் கவனிங்க, அந்த வார்த்தையை படிங்க. கர்த்தாவே, மனுஷனுடைய வழி அவனாலே ஆகிறது அல்லவென்றும் நன்னடைகளை நடத்துவது நடக்கிறவனாலே ஆகிறது அல்லவென்றும் நான் அறிவேன். ஆண்டவரே, கர்த்தாவே, மனுஷனுடைய வழி அவனாலே ஆகிறது அல்ல. நான் இப்படி பண்ணிடுவேன் அப்படி பண்ணிடுவேன்
ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த 12வது மாதத்துல எங்களை எல்லா சிக்கல்களிலிருந்து தூக்கி எடுக்கிறீங்களப்பா. அவருடைய கரத்தை நாங்கள் மாற்றிக் கொள்ளுகிறோம். ஹல்லேலூயா. ஒரு வாலிப மகன் ஒரு ஊழியக்காரிடத்துல வந்து கேட்டான், பாஸ்டர், எழும்புரை மீண்டும் விழுவுறேன், எழும்புரை மீண்டும் தவறுகிறேன், ஒரு குறிப்பிட்ட காலம் நல்ல ஒரு தரமான வாழ்க்கைக்காக என்னை அர்ப்பணிக்கிறேன், மீண்டும் தவறுகிறேன். அப்புறம் அந்த ஊழியக்காரர் கேட்டா, உனக்குள்ளால உண்மையாகவே எழும்பணுங்கிற விருப்பம் இருக்காப்பா? உண்மையாகவே இந்த பாவத்தை விடணுங்கிற ஒரு வாஞ்ச உனக்குள்ள இருக்கா? நிறைய பேர் எழும்பணும்னு சொல்லுவான், ஆனா விருப்பம், அந்த பாவத்தை விட்டு ஓய்கிற அந்த விருப்பம் இருக்காது. ஆனா ஒரு ஆண்டவருடைய பிள்ளை கர்த்தரை பற்றி கொண்டு நாம் செயல்படும் பொழுது நமக்காக ஒருவர் செயல்படுகிறார். நம்முடைய பலத்துக்கு மிஞ்சின ஒருவர் தன் நடைகளை நடத்துவது நடக்கிறவனாலே ஆகிறது அல்ல, நடத்துகிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். என்னை தூக்கி எடுக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். அவர் இன்றைக்கும் நம் நடுவில் உலாவுகிறார். ஹல்லேலூயா. உன்னை காக்கிறவர் புஸ்தகத்தில் சிக்கிக் கொண்டிருந்த ஒரு மனிதனை குறித்து காலை தினத்துல கொஞ்சம் போல சிந்தித்து நாம் செவித்து கடந்து போனோம். இந்த 27வது அதிகாரத்தில் சிக்கிக் கொண்ட தாவீது சிக்லாக் அப்படிங்கிற இடத்துல சிக்கிக் கொண்டார். ஒரு முறை நாம் சிக்லாக்கை பற்றி ஏற்கனவே தியானம் பண்ணி இருப்போம் என்று நினைக்கிறேன். ஆனால் இன்றைக்கு இன்னொரு கோணத்தில் இந்த சிக்கிக் கொண்ட மனிதனுடைய வாழ்வில் நடைபெற்ற ஒரு 4 காரியங்களை நாம் படித்து, ஒருவேளை சிக்கிக் கொண்டவனுடைய வாழ்வில் வெளிப்படுகிற நிலைகள், இந்த 4 நிலைகள் நமக்கும் ஒருவேளை இருக்குமானால், நீங்கள் சிக்கிக் கொண்டவர்கள் தெரியாமலேயே இருப்போம் நாம் சிக்கிக் கொண்டிருக்கிறேன் என்று. ஆனால் அந்த சிக்கிக் கொண்ட இடத்திலிருந்து நம்மை தூக்கி எடுக்கிற கர்த்தருடைய கரத்தை பற்றி கொண்டால் அந்த இடத்திலிருந்து பத்திரமாய் கர்த்தர் கரை சேர்ப்பார். ஹல்லேலூயா. நல்ல கையை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுவோம். 27வது அதிகாரத்தின் 6-7 வசனங்களை வாசிக்கும் பொழுது, அப்பொழுது ஆகி அன்றைய தினம் சிக்லாக்கை அவனுக்கு கொடுத்தான். அது நிமித்தம் சிக்லாக் இந்நாள் வரைக்கும் யூதாவின் ராஜாக்களை சேர்ந்திருக்கிறது. தாவீது பெலிஸ்தியரின் நாட்டிலே 1 வருஷமும் 4 மாதமும் குடியிருந்தான். அல்லேலூயா. இந்த தாவீது சிக்லாக்கில் இருந்த பொழுது அவன் வாழ்வில் நடைபெற்ற 4 காரியங்கள் இன்றைக்கு நம்முடைய வாழ்வில் இருக்குமானால், தாவீதை கேட்டால் சொல்லுவார், கர்த்தரனை அற்புதமான ஒரு இடத்திலே கொண்டு வந்து வைத்திருக்கிறார். 27வது அதிகாரத்தின் 1வது வசனம், பின்பு தாவீது, நான் எந்த நாளில் ஆகிலும் ஒரு நாள் சவுலின் கையினால் மடிந்து போவேன். இனி சவுல் இஸ்ரவேலின் எல்லைகளில் எங்கேயாவது என்னை கண்டுபிடிக்கலாம் என்கிற நம்பிக்கை அற்று போகும்படிக்கும்
நான் அவன் கைக்கு நீங்களா இருக்கும்படிக்கும் நான் பெலிஸ்தியரின் தேசத்துக்கு போய் தப்பிக் கொள்ளுவதை பார்க்கலும் நலமான காரியம் வேறில்லை என்று தன் இருதயத்தில் யோசித்தார். அல்லேலூயா. அநேக நேரத்தில் நம்முடைய சுயமான சில தீர்மானங்கள் நம்முடைய ஆண்டவர் நம்மை நடத்தி கொண்டு போகிற அழகான பாதையை விட்டு நம்முடைய சுயமான விருப்பங்களும் சுயமான திட்டங்களும் நம்முடைய ஆண்டவர் நம்மை நடத்தி கொண்டு போகிற பாதையில ஒண்ணுமே பண்ண வேண்டாம். அல்லேலூயா. அவருடைய கரத்தை பிடித்து கொண்டு அவர் நம்மை கொண்டு போகிற பாதையில போயிட்டே இருந்தா போதும். அவர் எங்கெல்லாம் நம்மை நடத்தி கொண்டு போகிறாரோ அங்கெல்லாம் அவரோடு கூட போனாலே போதும். நமக்கு எப்ப தண்ணீர் வேண்டும் என்று அவருக்கு தெரியும். நமக்கு எப்பொழுது ஆகாரம் வேண்டும் என்று அவருக்கு தெரியும். நம்முடைய தேவைகள் எங்கே சந்திக்கப்பட வேண்டும் என்று அவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. அவருடைய கரத்தை விட்டு விட்டு நம்முடைய சுய விருப்பங்களை புகுத்தும் பொழுது இந்த தாவீதை ஆண்டவர் இவ்வளவு நாள் அற்புதமாய் நடத்தி கொண்டிருந்தார். இப்பொழுது தாவீது தனக்குள் ஒரு திட்டம் பண்ணுகிறார். இப்படியே ஆபத்தும் தாவீதும், உபத்திரவமும் தாவீதும், ஆமென், மரணமும் தாவீதும் என்கிற இந்த இக்கட்டான பாதை நடுவில் இருந்து என்றைக்கு நான் தப்பித்துக் கொள்ளுவேன்? இது என்னையா வாழ்க்கை? ஒரு ஆண்டவருடைய பிள்ளை ஒரு காலம் கர்த்தர் கொடுத்த வாழ்க்கையை சலித்துக் கொள்ள கூடாது. நீங்க எப்ப சலித்துக் கொள்ளுகிறீர்களோ சத்துருவுக்கு பூசு குடிச்ச மாதிரி ஆயிரும். எந்த நிலைமையில் ஒரு ஆண்டவருடைய பிள்ளை கர்த்தரை ஸ்தோத்தரிக்க பழகி கொள்ளணும். ஒரு காலம் மனம் சலிப்பான வார்த்தைகளை உங்களுடைய கூடாரங்களில் பேசிக் கொள்ளாதிருங்கள். என்ன வாழ்க்கை இது? போராட்டம், பிரச்சனை, வியாதி, கஷ்டம். நல்ல கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அவைகளின் நடுவில் நடத்துகிற ஒரு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை ருசி தறியும்படி கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக, கிருபை தருவாராக. ஹல்லேலூயா. அந்த உபத்திரவத்தின் பாதைகளில் போகிறவங்க மேல பரலோகம் ரொம்ப கரிசனை எடுக்குது. அந்த துன்பத்தின் நடுவில் நடக்கிறவர்கள் மேல பரலோகத்தின் கண்கள் எப்பவும் வெளிச்சமாவே இருக்கும். அல்லேலூயா. இந்த தாவீது தானே திட்டமிட்டு கொண்டு இப்பொழுது ஆகீஸ் என்கிற ஒரு ராஜாவினிடத்தில் போய் எனக்கு ஏதாகிலும் ஒரு இடத்தை கொடும் என்று கேட்டு வாங்கினார். ஆகீஸ் சிக்லாக்கை தாவீதுக்கு கொடுத்தார். இந்த சிக்லாக் தனக்கு ஒரு நல்ல பாதுகாப்பான பட்டணம் போல அவருக்கு காட்சி அளிக்கிறது. இந்த சிக்லாக் தாவீதினுடைய வாழ்க்கைக்கு மிகவும் ரம்யமான ஒரு இடமாக தோன்றுகிறது. ஆனால் இந்த சிக்லாக்குக்குள் தாவீது வந்த பிற்பாடு இவனுடைய வாழ்வு திருடப்பட்டிருக்கிறதை தாவீதினால் கண்டுகொள்ள முடியவில்லை. ஆமென். தன்னிடத்திலிருந்து அநேக காரியங்கள் திருடப்பட்டிருக்கிறது. தாவீது இழந்து போய் நிற்கிறான். தான் திருடப்பட்டதை தன்னால உணர்ந்து கொள்ள முடியாத அளவுக்கு பைபிள் சொல்லுது, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறு ஒன்றுக்கும் வரான். ஏன் நம்மளை நோக்கியே அவன் வர்றான். அபிஷேகிக்கப்பட்ட தேவ பிள்ளையை நோக்கியே சத்துரு வட்டமடிக்கிறான். என்ன? உனக்குள் ஏதோ ஒரு விசேஷித்த ஒன்று இருக்கிறதை அவன் அறிந்து வைத்திருக்கிறான். இந்த உலகத்தில் வேறு எவரிடத்திலும் இல்லாத ஒன்று நமக்குள் இருக்கிறதை அவன் கண்டு கொண்டான். அதனால நம்மை சுற்றி சுற்றியே வருவான். அல்லேலூயா. வேற யாரிடத்திலும் இல்லாத விசேஷமான பொக்கிஷங்கள் நம்மிடத்தில் இருப்பதை திருடனாகிய பிசாசு அறிந்தபடியினால தான் நம்மிடத்திலிருந்து அவைகளை திருடும்படி போராடி கொண்டே இருக்கிறான். இந்த சிக்லாக்கில் வைத்து நடந்த காரியத்தை பாருங்க. 7வது வசனம் சொல்லுது, தாவீது பெலிஸ்தியரின் நாட்டிலே 1 வருஷமும் 4 மாதமும் குடியிருந்தான். உங்களுக்கு தெரியுமா, இந்த 16 மாதங்கள் இந்த தாவீது ஒரு சங்கீதம் கூட எழுதப்படலையா. வேதாகம வல்லுனர்கள் சொல்றாங்க,
இந்த ஒரு வருடமும் 4 மாதமுமாக தாவீது பெலிஸ்தியரின் தேசத்தில் இருந்த பொழுது ஒரு சங்கீதம் கூட தாவீதினால பாட முடியல. பரலோக தொடர்பை தாவீது இழந்து போனா. இதுக்கு முன்னால 52வது சங்கீதத்திலிருந்து 58வது சங்கீதம் வரைக்கும் வாசிச்சு பார்த்தீங்கன்னா தாவீது பாடி பாடி எத்தனை பிரச்சனைகளை தாண்டி வந்திருப்பாருங்கிறத நம்ம கவனிக்கலாம். அந்த 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 கொட்டேஷன் பகுதியை மட்டும் ஒரு விசை 52வது சங்கீதத்திலிருந்து எல்லாம் இல்ல இல்ல இருங்க 52வது சங்கீதத்திலிருந்து எல்லாரும் திருப்புங்க. அதுல இருந்து ஒவ்வொரு சங்கீதத்தையும் வாசித்து பார்த்தீர்களானால் இவன் எப்படி பாடி பாடி தன்னுடைய பாதைகளை கடந்து வந்தான் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். படி 52ல தாவீது அபிமெலேக்கு வீட்டுக்கு வந்தான் என்று ஏதோமியனாகிய தோவேக்கு வந்த சவுலுக்கு அறிவித்த பின்பு தாவீதினால் பாடப்பட்டு ராகத் தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட மஸ்கீல் என்கிற சங்கீதம். 53வது சங்கீதம் மகலாத் என்னும் வாத்தியத்தில் வாசிக்கப்படும்படி தாவீதினால் பாடப்பட்டு ராகத் தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட மஸ்கீல் என்னும் சங்கீதம். 54 தாவீது தங்களிடத்தில் ஒளிந்து கொண்டிருக்கிறான் என்று சீப்பூரார் வந்து சாவுலுக்கு சொன்னபோது நெகினோத் என்னும் வாத்தியத்தில் தாவீது வாசிக்க பாடி ராகத் தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட மஸ்கீல் என்கூடிய சங்கீதம். 55வது சங்கீதம் நிகனோத் வாத்தியத்தில் தாவீது பாடி ராகத் தலைவனுக்கு ஒப்புவித்த மஸ்கீல் என்கூடிய சங்கீதம். ஒவ்வொரு சங்கீதத்தையும் படிச்சு பார்த்தீங்கன்னா பாடி 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 ஒவ்வொரு பாதைகளையும் அற்புதமாக கடந்து வந்த தாவீது இப்ப சுமார் 16 மாதங்களாக பாட்டும் இல்லை, ஆராதனை இல்லை. ஹல்லேலூயா. பரலோகத்தோடு கூடி அந்த தொடர்பு துண்டிக்கப்பட்ட ஒரு நிலைமைக்குள்ளாக தாவீது தள்ளப்பட்டிருக்கிறார். இதே நிலை நம்முடைய முற்பிதாவாகிய ஆபிரகாமனுடைய வாழ்விலும் உண்டாயிற்று. வாசித்து பாருங்கள். ஆபிரகாமனுடைய வாழ்வில் ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது ஆதியாகமத்தின் புஸ்தகம் அதனுடைய ஸ்தோத்திரம் ஆதியாகமத்தின் புஸ்தகத்தின் 17வது அதிகாரத்தின் முதல் வசனம், ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமானார். முந்தின வசனத்தை வாசிங்க. ஆகார் ஆபிரகாமுக்கு இஸ்மவேலை பெற்ற போது ஆபிரகாம் 86 வயதாயிருந்தார். அந்த இஸ்மவேலை பெற்ற பொழுது ஆபிரகாம் தேவ சத்தத்தை கேட்டார். 17வது அதிகாரம் 1வது வசனம், ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமானார். 13 ஆண்டுகள் ஆபிரகாமுக்கும் தேவனுக்கும் ஒரு தொடர்பு துண்டிக்கப்பட்ட நிலை. ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த 12வது மாதத்தின் முதல் நாளில் இந்த ஆண்டுகளில் எங்கேயாகிலும் நாங்கள் தேவ தொடர்பை இழந்திருப்போமானால் இந்த சிக்லாக்கின் அனுபவம் தேவ தொடர்பை துண்டித்து போடக்கூடியது. ஒரு ஆண்டுடைய பிள்ளை சிக்கி இருக்கிறதனுடைய அடையாளம் என்ன தெரியுமா? இதுவரைக்கும் பரவசமாயிருந்த பாடல், இதுவரைக்கும் சந்தோஷமாயிருந்த ஆராதனை, இதுவரைக்கும் சமாதானமாயிருந்த துதி இப்பொழுது வெறுப்புக்குரிய ஒன்றாய் மாறிவிட்டது. இப்பொழுது அது பெரிய சந்தோஷத்துக்குரியதாய் தெரியவில்லை. ஒரு காலத்துல பாடி பாடி எந்த சூழலை ஜெயித்தாண்டுடைய பிள்ளைகள் இன்றைக்கு ஆண்டவரை பாடுவதை நிறுத்திவிட்டு தேவையில்லாத எத்தனையோ காரியங்களுக்கு நேராக நம்முடைய சிந்தைகளை திருப்பி விட்டோமானால் உணர்ந்து கொள்ளுங்கள், நாம் எங்கோ சிக்கி இருக்கிறோம். ஹல்லேலூயா. கைகளை நல்ல உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. சில வீடுகள் எல்லாம் பார்த்தா காலையில எழும்பின உடனே குடும்ப ஜெபம் முடிந்த உடனே பாட்டு ஸ்தோத்திரம் சிடி பிளேயரை போட்டு பாடிட்டே இருக்கும். காலையில இருந்தே பாட்டு போட்டுருவாங்க. வீட்டு முழுக்க எப்ப பார்த்தாலும் ஒரு தெய்வீக ஆளுகை இருந்து கொண்டே இருக்கும், ஒரு தேவ பிரசனம் இருந்து கொண்டே இருக்கும். எந்த டிவியில எந்த டேப் ரெக்கார்டுல கிறிஸ்தவ பாடல் பாடிக்கொண்டிருந்ததோ அதே டேப் ரெக்கார்ட்
களைப்பாகாதவைகள் பாடி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு இந்த 12வது மாதத்தின் முதல் வாரத்தில் நீங்கள் இதை உணர்வீர்களானால் உங்களுடைய வாழ்க்கையில் எங்கோ ஒரு இடத்தில் இப்படிப்பட்ட சம்பவம் சம்பவித்திருக்கிறது என்பதை நீங்கள் உணர்வீர்களானால், ஆண்டவரே இந்த முதல் நாளில் என் கால் சிக்கிக் கொள்ளாதபடி என்னை காக்கிற என் கர்த்தர் என்னை இந்த இடத்திலிருந்து தூக்கி எடுப்பாராக, தூக்கி எடுப்பாராக. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ஒரு ஸ்தோத்திரம் சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமென். பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம், மகிழ்வோம். பாடி மகிழ்ந்து. கவனியுங்கள், இதே தாவீதினுடைய வாழ்வின் இந்த சிக்லாக்கில் வைத்து அவர் அனுபவித்த 2வது காரியத்தை குறித்து நீங்கள் வாசித்து பார்த்தால் 26வது அதிகாரம் 1 சாமுவேல் 26வது அதிகாரத்தின் அவருடைய 23வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தர் அவனுக்கு அவனவன் நீதிக்கும் உண்மைக்கும் தக்கதாய் பலன் அளிப்பாராக. இன்று கர்த்தர் உம்மை என் கையில் ஒப்பு கொடுத்திருந்தும் கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவர் மேல் என் கையை நீட்ட மனதில்லாதிருந்தேன். 24வது அதிகாரத்தில் இந்த வாக்கியத்தை இன்னும் கொஞ்சம் கூட ஆழமாகவே தாவீது தன்னுடைய அனுபவத்திலிருந்து சொல்லுவார். 5வது வசனத்தை வாசிக்கலாம். தாவீது சவுலின் சால்வை தொங்கலை அறுத்து கொண்டது நிமித்தம் அவன் மனது அடித்து கொண்டிருந்தது. அவன் தன் மனுஷரை பார்த்து, கர்த்தர் அபிஷேகம் பண்ணின என் ஆண்டவன் மேல் என் கையை போடும்படி இப்படிப்பட்ட காரியத்தை நான் செய்யாதபடி கர்த்தரனை காப்பாராக. அல்லேலூயா. ஒரு பெரிய தீர்மானம் தாவீதுக்குள்ளால. நான் கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவனை குறித்து கை போட மாட்டேன், பேச மாட்டேன். எவ்வளவு ஒரு அழகான தீர்மானம் பாருங்க. அல்லேலூயா. இந்த தீர்மானம் உள்ள தாவீதினுடைய தீர்மானம் சிதைக்கப்பட்ட இடம்தான் சிக்லாக். தனக்குள் எடுத்திருந்த தீர்மானங்கள் எல்லாம் தவிடுபடி ஆக்கப்பட்ட இடம்தான் சிக்லாக். இதே 1 சாமுவேலின் புஸ்தகம் அதனுடைய ஸ்தோத்திரம் ஆமென் 29வது அதிகாரத்தின் 8வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். தாவீது ஆகீசை நோக்கி, ஏன் நான் செய்தது என்ன? நான் வந்து ராஜாவாகிய என் ஆண்டவனுடைய சத்துருக்களோடு யுத்தம் பண்ணாதபடிக்கு நான் உம்மிடத்தில் வந்த நாள் முதற்கொண்டு இன்றைய தினம் வரைக்கும் உமது அடியானிடத்தில் கண்டுபிடித்தது என்ன என்றார். கடந்த 2 பகுதிகளில் தாவீதுக்குள்ளால ஒரு தீர்மானம். என்ன தீர்மானம்? கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவர்கள் மேல நான் கை போட மாட்டேன், கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவர்களை நான் பாதுகாப்பேன். ஆனா 29வது அதிகாரத்தில் தாவீதினுடைய அந்த தீர்மானம் சிதைக்கப்பட்டவன் சொல்றான். ஆகீஸ் என்பது பெலிஸ்திய ராஜா. பெலிஸ்திய ராஜாவை பார்த்து சொல்லுகிறான், உம்முடைய சத்துருக்கள் எனக்கும் சத்துருக்களாயிருப்பார்கள். யார் பெலிஸ்திய ராஜாவினுடைய சத்துரு? சவுல். இப்பொழுது பெலிஸ்திய ராஜாவோடு இணைந்து கொண்டு சவுல் என்கிற அந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட அந்த தேவ மனிதனுக்கு எதிராக இப்பொழுது தாவீது யுத்தம் பண்ண துணிந்து விட்டான். அல்லேலூயா. எனக்கு சொல்லட்டுமா, உடைய வாழ்வில் இந்த ஆண்டுல நீங்கள் எடுத்த தீர்மானங்கள் இன்னைக்கு நிற்கிறதா? தீர்மானங்கள் காக்கப்பட்டிருக்கிறதா? சின்ன சின்ன காரியத்துக்காக கூட நம்முடைய தீர்மானத்தை சிதைத்து விடுகிறோம், நம்முடைய பொருத்தனைகளை நஷ்டப்படுத்தி விடுகிறோம், நம்முடைய தீர்மானங்களை குலைத்து விடுகிறோம். ஆண்டவரே, நாங்கள் பண்ணிக்கொண்ட பொருத்தனைகள், நாங்கள் பண்ணிக்கொண்ட தீர்மானங்கள் ஏதாயிலும் சிதைக்கப்பட்டிருக்குமானா
தயவாக கர்த்தர் இன்றைக்கு அவைகளிலிருந்து மீண்டும் எங்களை எழும்ப பண்ணுவீராக. பல ஆண்டுடைய பிள்ளைகள் தீர்மானம் பண்ணுவார்கள், இனி நான் கெட்ட வார்த்தை என்னுடைய வாயில பேச மாட்டேன், பொய் பேச மாட்டேன், பிறரை குறித்து அவதூறான வார்த்தைகளை பேச மாட்டேன், ஸ்தோத்திரம், டிவி பார்க்க மாட்டேன், சினிமா பார்க்க மாட்டேன். பல தீர்மானங்களை பல நேரத்தில் நாம் எடுத்துக்கொள்ளுகிறோம். இந்த தீர்மானங்களை சிதைக்கக்கூடிய இடம்தான் இந்த சிக்லாக்கனக்கூடிய இடம். ஒருவேளை இந்த ஆண்டுகளில் நம்முடைய தீர்மானங்கள் சிதைக்கப்பட்டிருக்குமானால் பரலோகத்தின் ஆண்டவர் மீண்டுமாக அந்த தீர்மானங்களை புதுப்பிக்க கிருபை தருவாராக. அந்த தீர்மானங்களை நிறைவேற்ற பலன் தருவாராக. ஒவ்வொரு நாளும் 1 மணி நேரமாகிலும் ஜெபம் பண்ணுவேன் என்று பல பேர் தீர்மானம் எடுத்திருப்பார்கள். பல பிரச்சனையான நேரத்தில் நான் இந்த காரியத்தில் நான் ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுப்பேன் என்று தீர்மானம் எடுத்திருப்பார்கள். ஆமென். ஆண்டவருடைய பிள்ளையே, உடைய தீர்மானங்கள் சிதைக்கப்பட்டிருக்குமானால் இன்றைக்கு மீண்டுமாக அந்த தீர்மானத்தை புதுப்பித்துக் கொள்வீர்களாக. மீண்டுமாக அந்த தீர்மானங்கள் புதுப்பிக்கப்படுவதாக. நம்முடைய ஆண்டவர் இயேசு நம்முடைய சிக்கல்களிலிருந்து நம்மை தூக்கி எடுப்பதற்காக இன்றைக்கும் அவர் உலாவி கொண்டிருக்கிறார். ஒருவேளை நாம் எந்த சிக்கல்களின் அடிவாரத்தில் இருந்தால் கூட, எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தின் 37வது அதிகாரத்தில் ஒரு வாக்கியத்தை வாசியுங்கள். 37வது அதிகாரத்தில் எசேக்கியேலை கொண்டு ஆண்டவர் சொன்ன அந்த எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கின் ஓமானத்தை கொண்டு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தைகள் என்ன தெரியுமா? 12வது வசனம் 13வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். ஆகையால் நீ தீர்க்க தரிசனம் உரைத்து அவர்களோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகி ஆண்டவர் உரைக்கிறார், இதோ என் ஜனங்களே, நான் உங்கள் பிரேத குழிகளை திறந்து உங்களை உங்கள் பிரேத குழிகளிலிருந்து வெளிப்படவும் உங்களை இஸ்ரவேல் தேசத்துக்கு வரவும் பண்ணுவேன். மீண்டுமா, என் ஜனங்களே, நான் உங்கள் பிரேத குழிகளை திறந்து உங்களை உங்கள் பிரேத குழிகளிலிருந்து வெளிப்பட பண்ணும்போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்ளுவீர்கள். அல்லேலூயா. ஒரு மனிதனுடைய கடைசி அழிவின் இடம் எது அப்படின்னா பிரேத குழியதான் சொல்லுவோம். எந்த மனிதனுடைய கடைசி இடமும் பிரேத குழிதான். அப்படிதானா? சமீபத்தில் சில புவியியல் ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ந்து பார்த்தார்களாம் பூமியை. இந்த பூமியினுடைய சகல அந்த தாதுக்கள் மனிதனுடைய சரீரத்தில் இருப்பதை கண்டுபிடித்தார்களாம். இந்த மனிதனுடைய சரீரத்தில் இருக்கிற சகல அந்த ரசாயன காரியங்கள் எல்லாம் பூமிக்குள் இருப்பதையும் அவர்கள் கண்டுபிடித்தார்களாம். அப்பொழுதுதான் பைபிளில் இருக்கிற வார்த்தையை அவர்கள் நினைவு கூர்ந்தார்கள். மனிதனே, நீ மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டாய், மண்ணுக்கே திரும்புவாய். ஹல்லேலூயா. இந்த மண்ணான சரீரம் மண்ணுக்கே திரும்பும். நம்முடைய ஆண்டவர் எசேக்கியேலை கொண்டு தம்முடைய ஜனத்துக்கு சொல்லுகிறார், ஒரு மனிதனுடைய கடைசி அழிவுக்குரிய இடம் பிரேத குழி. ஒருவேளை உன் ஆவிக்குரிய வாழ்க்கை, உன் நம்பிக்கை, உன் பக்திக்குரிய ஜீவியம், உன் ஜெப ஜீவியம் பிரேத குழிக்கே போயிருந்தா கூட நான் அங்கிருந்து உன்னை தூக்கி எடுப்பதற்கு வல்லமை உள்ளவர். உன் பிரேத குழிகளை கூட நான் திறப்பதற்கு வல்லமை உள்ளவர். எல்லாரும் கரங்களை தட்டி ஒரு விசை ஆண்டவருக்கு ஒரு ஸ்தோத்திரத்தை சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே இயேசு மரித்து போன 3 பேரை உயிரோடு எழும்ப பண்ணினார். அப்படிதானா? 1 லாசரு, 2 நாயின் ஒரு விதவையினுடைய மகன், 3 எவீருவனுடைய மகள். 3 பேரையும் 3 விதத்தில் ஆண்டவர் எழுப்பினார். 3 இடத்தில் கர்த்தர் எழுப்பினார். எவீருவனுடைய மகளை வீட்டில் வைத்து கர்த்தர் எழுப்பினார். நாயின் ஒரு விதவையினுடைய மகனை கர்த்தர் ரோட்டில் வைத்து எழுப்பினார். லாசருவை கர்த்தர் சுடுகாட்டில் வைத்து எழுப்பினார். ஹல்லேலூயா. இன்னைக்கு சொல்லட்டுமா சகோதரா,
சகோதரி, நீ எந்த இடத்தில் சிக்கி இருந்தாலும் இவர் தூக்கி எடுப்பதற்கு வல்லமை உள்ளவராக இன்றைக்கு நம் நடுவில் உலாவி கொண்டிருக்கிறார். 2 கரங்களை நல்ல தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி, அல்லேலூயா. என்னை தூக்கி எடுக்கிற கர்த்தர், என்னை தூக்கி எடுக்கிற ஆண்டவர். வல்ல கிருபை, நல்ல கிருபை, வழுவாமல் காத்த சுத்த கிருபை, அக்கினியில் வேகாமல் தண்ணீரிலே மூழ்காமல், ஆமென். வல்ல கிருபை, நல்ல கைய தட்டி ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். உங்க கிருபை என்னை உம் கிருபை என்னை நடத்திடுதே, உம் கிருபை என்னை தாங்கிடுதே. பிரைஸ் தி லார்ட். அல்லே அல்லே அக்கினியின் சூளையில் வெந்து வெந்து போகா கிருபை தாங்கினது, ஒரு மூடி கூட கருகாமல் பூவை கூட அணுகாமல் கிருபை தாங்கினது. அக்கினியின் சூளையில் புறவலவு சந்தனா, என் மூடி கூட கருகாமல் பூவை கூட அணுகாமல் கிருபை தாங்கினது. அல்லே அல்லேலூயா. வல்ல கிருபை, நல்ல கிருபை, வழுவாமல் காத்த சுத்த கிருபை, தண்ணீரிலே மூழ்காமல். ஆமென். எல்லாரும் கரங்களை தட்டி இயேசுவுக்கு ஒரு ஸ்தோத்திரம் சொல்லி, எல்லாம் முடிந்து போய்விட்டது என்று எண்ணின எசேக்கியேல் தீர்க்கதரிசியினுடைய காலத்தில் ஆண்டவர் ஓமானத்தை சொல்லி சொல்லுகிறார், என் ஜனங்களே, நான் உங்கள் பிரேத குழிகளை திறந்து, எல்லாம் முடிஞ்சு போச்சு, செத்து போச்சு, நம்பிக்கை அற்று போய்விட்டது என்று எல்லாவற்றையும் பிரேத குழிக்குள் போட்டு அடைத்து வைத்த இடத்தில் கூட நம்முடைய ஆண்டவர் சொல்லுகிறார், பிரேத குழிகளை நான் திறந்து மறுபடி நான் உங்களை எழுப்பி விடுவேன். எனக்கு ஒருவேளை உன் குடும்பம் சில அழிவின் பிடிகளில் சிக்கி அகப்பட்டு கிடக்கலாம், இனி தப்புவதற்கு வழி இல்லை, இனி மீளுவதற்கு வாய்ப்பு இல்லை என்கிற ஒரு நிலைமைக்குள் அகப்பட்டு கிடக்கலாம். இது எசேக்கியேல் தீர்க்கதரிசியினுடைய இந்த வார்த்தை இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் 1948 ஆண்டில் நிறைவேறிற்று. எல்லாம் முடிந்து ஒரு இஸ்ரவேலியன் கூட, யூதன் கூட அந்த தேசத்தில் இல்லை, அவருடைய அடையாளமே இல்லை. இனி இஸ்ரவேல் என்கிற தேசம் உருவேற்படுவதற்கு வாய்ப்பே இல்லை என்கிற அந்த நிலவரத்தில் தான் கர்த்தர் இஸ்ரவேல் தேசத்தை மீண்டுமாக 1948 ஆண்டில் மீண்டுமாய் உயிர்ப்பிக்க பண்ணினவர், தழைக்க பண்ணினவர், இன்றைக்கு உலகத்துக்கு ஒரு வல்லரசாக நிறுத்தி வைத்த ஆண்டவர். உன் குடும்பம் எந்த இடத்துல சிக்கி இருந்தாலும் இனி தப்புவதற்கு வாய்ப்பு இல்லை என்று எண்ணினாலும் நம்முடைய அப்பா அந்த பிரேத குழியை திறப்பதற்கு வல்லமை உள்ளவர். எவீருவனுடைய மகளை கையை பிடித்து தூக்கினார், லாசருவினிடத்தில் சத்தத்தை அனுப்பினார்.
நாயின் உருதவையினுடைய மகனை பாடையை தொட்டார். இன்றைக்கு உங்களுக்கு எங்க தொடுகை வேண்டும் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். எந்த பகுதியை தொட்டால் நீ உயிர் அடைவாய் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். அன்பு தேவ பிள்ளை, இந்த வார்த்தையோடு இணைந்து கொள். அன்பு ஆண்டவருடைய பிள்ளையை இந்த வார்த்தையோடு நீ சேர்ந்து கொள்ளுவாயாக. பிரேத குழிக்குள் இருக்கிறவர்கள் எல்லாம் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிற காலம் வந்திருக்கிறது. குழிக்குள் அடைபட்டு கிடக்கிறவர்கள் எல்லாம் அவருடைய சத்தத்தை கேட்கிற ஒரு காலம் இது. ஆண்டவருடைய அந்த பிரத்யட்சமான தரிசனங்களை எல்லாம் இழந்து ஒருவேளை நிற்கிறோமோ, நம்முடைய அடையாளங்களை எல்லாம் இழந்துட்டோமோ. தாவீதே, சில்கலாக்குள்ளால உடைய தீர்மானங்களை தொலைச்சிட்ட, தெய்வ தொடர்பை தொலைச்சிட்ட. ஆனா நீ என்ன நினைச்சிட்டு இருக்கிற? நான் நல்லா இருக்கிறேன், எனக்கு ஒரு குறையும் இல்லை, அந்த போராட்ட வாழ்க்கையெல்லாம் மாறிடுச்சு அப்படின்ட்டு. ஆனா உன்னை நம்பி ஆண்டவர் வைத்த இந்த பாதையில் ஆண்டவருடைய நம்பிக்கையை விட்டு விலகி போயிடுறீங்க. யோபுவுக்கு வந்த போராட்டங்கள், யோபு ஆண்டவரை நம்பினதுனால மட்டும் இல்லை, யோபுவை கத்த நம்பினார். அதுதான் பிரச்சனை. சிலருக்கு போராட்டம் வரும் நம்ம ஆண்டவரை நம்புறதுனால. சில தெய்வ பிள்ளைகளுடைய வாழ்வில் சில நெருக்கங்கள் வரும். நீங்க ஆண்டவரை நம்பினதுனால அல்ல, உங்களை அவர் நம்பி இருக்கிறார். நம்மளை அவர் நம்பி இருக்கிறார். இந்த சத்தியமங்கலத்தில் எனக்காக இவன் நிற்பான். இவன் மூலமாக என்னுடைய நாமத்தை நாம் வியாபிக்க பண்ணணும். இவனுக்காக ஒரு கொம்பை ஆயத்தம் பண்ணணும். அக்கினியின் சூளையில் வெந்து வெந்து போகாமல் கிருபை தாங்கினதே, ஒரு மூடி கூட கருகாமல் ஓடை கூட கிருபை தாங்கினதே. அக்கினியின் சூளையில் வெந்து வெந்து போகாமல் மூடி கூட கருகாமல் பூவை கூட அணுகாமல் 11 மாத காலமா இந்த கிருபை தான் நம்மை சுமந்து கொண்டு வந்திருக்கிறது. தாவீதே, நீ மறுபடியும் ஆண்டவருக்காக பயன்படுவாய். தாவீதே, அவருடைய முந்தின காலத்தை விட பிந்தின காலம் மகிமையாய் மாறப்போகிறது. திருப்பிக் கொள்ளுங்கள். அந்த 1 சாமுவேலின் புஸ்தகத்தின் 27வது அதிகாரத்தில் இந்த தாவீது தன்னுடைய வாழ்வில் இந்த சிக்லாக்கில் சிக்கிக் கொண்டது நிமித்தமாக தேவ தொடர்பை இழந்தார். தேவனோடு கூடிய தீர்மானத்தை இழந்தார். அல்லேலூயா. 3வது, அந்த கபடற்ற மனசாட்சியை இழந்தார். எப்படின்னு கேட்குறீங்களா? 24வது அதிகாரத்தில் இந்த தாவீது சவுலனுடைய சால்வையின் வஸ்திர தொங்கலை அருந்து கொண்டது போது 5வது வசனம், அவருடைய மனது அடித்து கொண்டிருந்ததா. 29வது அதிகாரத்தில் அந்த சவுலுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண போகிறார் தாவீது. அப்பொழுது தனக்கு வாய்ப்பு கிடைக்கல, சண்டை ஓடுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கலங்கிறதுக்காக ஆகீஷோடு தர்க்கிக்கிறார்.
இதுக்கு முன்னால அந்த மனிதனுடைய வஸ்திரத்தின் தொங்கல், சால்வையின் தொங்கலை தான் அறுத்து கொண்டார். அப்பவே படக் 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 கடக் கடக். இப்ப அந்த மனுஷனை கொல்றதுக்கு ஆயத்தமாயிட்டு இருக்கிறார். இந்த மனிதனுடைய சால்வையின் தொங்கலை அறுத்து கொண்டாரோ அப்பொழுது அடித்த அந்த மனது இப்பொழுது மழுங்கி போயிடுச்சு. அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா சொல்லுவீங்களா? மூணாவது, தாவீது சிக்லாக்ல அந்த சுத்த மனசாட்சியை இழந்துட்டார். தெய்வ தொடர்பை இழந்தாரு. தேவனோடு கூடிய அந்த தீர்மானங்களை இழந்தாரு. மூன்றாவது, அந்த சுத்த மனசாட்சி. பவுலப்போஸ்தலன் தீமோத்தேயுக்கு எழுதுவார். அந்த சுத்த மனசாட்சியை குறித்து அவர் சொல்லும்போது தீமோத்தேயுக்கு அந்த வார்த்தையை சொல்லுவார். 1 தீமோத்தேயு 1வது அதிகாரத்தின் அதனுடைய 5வது வசனத்தை வாசிங்க. 5வது வசனம், கற்பனையின் பொருள் என்னவெனில் சுத்தமான இருதயத்திலும் நல் மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே, இவைகளை சிலர் நோக்காமல். எதை நோக்காம? 5வது வசனத்தை மீண்டும் ஒரு விசை. சுத்தமான இருதயம், நல் மனசாட்சி, மாயமற்ற விசுவாசம். இந்த 3லிருந்து 1 டெலிவரி ஆகும், புறப்படும், பிறக்கும். அந்த அன்பு, அதுதான் அன்பு. எந்த அன்பு? சுத்தமான இருதயம், நல்ல மனசாட்சி, மாயமற்ற விசுவாசம். இதிலிருந்து பிறக்கக்கூடிய அன்பை சிலர் நோக்காம். அல்லேலூயா. அந்த உணர்வுள்ள சுத்த மனசாட்சிய இப்பொழுது தாவீது கொன்று விட்டார். நல்ல கையில் உயர்த்தி ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. ஒண்ணு, தாவீது தேவனோடு கூடி அந்த தொடர்பை துண்டிக்கப்பட்ட நிலைக்குள் தள்ளப்பட்டார். 2, தேவ தீர்மானங்களை சிதைக்கிற ஒரு நிலைமைக்குள் தள்ளப்பட்டார். எல்லாத்திலும் சமரசம். ஒரு காலத்துல எல்லாம் ஒரு நாள் ஜெபம் இல்லைன்னா இருதயம் எல்லாம் பாரப்படும். ஒரு ஆராதனைக்கு போகலைன்னா ஐயோ பெரிய தப்பு பண்ணது மாதிரியே இருக்கும். ஒரு கடினமான வார்த்தையை பயன்படுத்தினா ஐயோ பேசிட்டேனே தோணும். அல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஐயோ அவங்கள துக்கப்படுத்திட்டேனே, இந்த வார்த்தை அவங்கள காயப்படுத்தி இருக்குமே அப்படின்னே தோணும். ஆனா இப்ப அதெல்லாம் இழந்து நிற்கிறார் தாவீது. 4வதாக ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் படித்து ஜெபிக்கலாம். இந்த 27வது அதிகாரத்தின் 12வது வசனத்தை வாசிக்கலாம். ஆகீஸ் தாவீதை நம்பி இவன் இஸ்ரவேலாகிய தன்னுடைய ஜனங்கள் தன்னை வெறுக்கும்படி செய்தான். என்றைக்கும் அவன் என்னுடைய ஊழியக்காரனாய் இருப்பான் என்பான். ஒவ்வொரு முறையும் சொல்லுவாராம், இவன் என்னைக்கும் என்னுடைய ஊழியக்காரனா இருப்பான். ஏன் ஊழியக்காரன்? ஆமென். இவன் யாருடைய ஊழியக்காரனா? எழுப்பப்பட்டவன் ஆண்டவருக்கு ஊழியம் செய்யும்படி. ஆனா இப்ப ஆகீஸ் சொல்றாரு, இவன் என்னைக்கு என்னுடைய ஊழியக்காரனா இருப்பான். பைபிள்ல நிறைய ஊழியங்கள் இருக்கு. பாவத்துக்கு ஊழியம், நியாயப்பிரமாணத்துக்கு ஊழியம், வயிற்றுக்கு ஊழியம், கர்த்தருக்கு ஊழியம், பல ஊழியங்களும் பைபிள்ல சொல்லப்பட்டு ஆண்டவருக்கு ஊழியம் செய்யும்படி தெரிந்து கொள்ளப்பட்டதான இந்த தாவீது இப்ப ஆகீஸ் சொல்றான், இனி நாள் முழுவதும் இவன் என்னுடைய ஊழியக்காரனா இருப்பான். அல்லேலூயா. கையில் உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஆகீசுக்கு இப்ப ஊழியக்காரனா இவர் மாறிட்டார். காலம் எப்படி மாத்திடுச்சு பாருங்க. சத்துருவோடு சமரசம் பண்ணி அவனோடு ஊழியக்காரனாய் மாறிட்டார் தாவீது. அவன் என்ன சொல்றானோ அதை கீழ்ப்படியத்தக்க விதத்தில் இப்பொழுது தாவீது மாறிட்டார். இதுவரைக்கும் கர்த்தர் என்ன சொல்றாரோ, ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதுதான். இதுவரைக்கும் கர்த்தர் செய் அப்படின்னா செய்வேன், வேண்டானா வேண்டாம். கர்த்தருக்கு பிடிக்கிறவைகள் எனக்கு பிடிக்கும், என் ஆண்டவர் வெறுக்கிறவைகள் நானும் வெறுக்கிறேன். ஆனா இப்பொழுது கர்த்தர் அல்ல, கர்த்தருக்கு எதிராளி ஆகிய பிசாசானவன் அல்லது ஆகீஸ் என்பவன் எதையெல்லாம் விரும்பினானோ அது தாவீதுனுடைய விருப்பமாய் மாறிற்று.
ஆகீஸ் எதையெல்லாம் சொல்லுவானோ அதையெல்லாம் செய்கிற ஊழியக்காரனாய் தாவீது மாறி இருக்கிறான். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீர் எங்களுடைய நம்பிக்கையாக இருந்து எங்களுடைய கால்கள் சிக்கி கொள்ளாதபடி காப்பீராக. ஆண்டவரே, இந்த 11 மாத காலமாக ஏதாவது இடங்கள் நாங்கள் சிக்கி கொண்டிருக்கிறோமானா, ஒருவேளை இந்த சிக்கி கொண்டது நிமித்தம் தேவ தொடர்புகள் துண்டிக்கப்பட்ட நிலை இருக்குமானா, தீர்மானங்கள் சிதைக்கப்பட்ட நிலை இருக்குமானா, பல பேருடைய டைரியில எழுதி பார்த்தீங்கன்னா பக்கம் பக்கமா எழுதி வச்சிருப்பாங்க. சிலருடைய பைபிள் எல்லாம் படம் வரைஞ்சு விட்டுருப்பாங்க. நான் இன்று முதல் அந்த தீர்மானம் எல்லாம் ஒரு மாசம் கூட தாக்கு பிடிக்கிறது இல்லை. அல்லேலூயா. ஒரு முறை நாடகம் நம்முடைய தம்பிமார் போட்டாங்க, பார்த்துருப்பீங்களா? பிச்சைக்காரர்கள் எல்லாரும் சேர்ந்து, பிச்சை எடுக்கிற சகோதரர்கள் எல்லாரும் சேர்ந்து சங்கம் அமைத்தாங்களாம். சங்கம் அமைத்து பயங்கரமான தீர்மானம், இனி நாம கூப்பன் அரிசி சாப்பிடக்கூடாது. கூப்பன் அரிசி தானே நம்ம கூப்பன் அரிசி சாப்பிடப்படாது. இனிமே நம்ம சிப்ப மூட்டை அரிசி தான் சாப்பிடணும். இனி நம்ம இந்த ஆஸ்பத்திரிக்கு என்ன பேரு, தர்ம ஆஸ்பத்திரிக்கு போகக்கூடாது. இனி நம்ம சொந்த ஆஸ்பத்திரிக்கு தான் போகணும். இனிமே நாம மிச்சம் மீதி ஆகிற சாப்பாடை தொடப்படாது. நம்ம நல்ல பிரியாணி தான் டெய்லி சாப்பிடணும். தீர்மானம், பயங்கர தீர்மானம். இனி நம்முடைய பிள்ளைகளை எல்லாம் சாதா ஸ்கூல்ல எல்லாம் படிக்க வைக்கப்படாது. எங்க மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல தான் படிக்க வைக்கணும். இனி நம்ம சாதாரண தண்ணி எல்லாம் குடிக்கப்படாது, பிஸ்லரி தண்ணி தான் குடிக்கணும் அப்படின்னு பக்கம் பக்கமா தீர்மானத்தை எழுதி முடிக்கிற நேரத்துல ஒருத்தன் ஓடி வந்து சொல்லுவான், நண்பா, அந்த மண்டபத்துல பிரியாணி மீதி ஆயிடுச்சாம் அப்படின்பா. உடனே அத்தனை பேரும் தீர்மானத்தை எல்லாம் போட்டுட்டு ஓடிடுவான். அல்லேலூயா. இவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டு எழுதின அத்தனை தீர்மானத்தையும் கிழிச்சு போட்டுட்டு பிரியாணியை தேடி ஓடிடுவான். இந்த ஆண்டுகளில் நம்முடைய வாழ்வில் நிறைய தீர்மானங்களை சதைச்சிருக்கலாம். இந்த சிக்கி கொள்ளுகிற இடம் தீர்மானங்களை நசுக்கிறோம். இந்த தீர்மானம் நசுக்கப்படுகிறதற்கு நம்ம 10 காரணத்தை சொல்லுவோம். நான் சொல்லட்டுமா? சின்ன சின்ன தீர்மானங்கள் கூட ஆண்டவருக்கு முன்னால நிறைவேற்றப்படுமானா பரலோகம் மிகுந்த சந்தோஷப்படும். சின்ன சின்ன தீர்மானங்கள், சின்ன சின்ன சோதனைகளின் நடுவில் நிறைவேற்றப்படுகிற தீர்மானங்கள் வலிமையான தெய்வ பிள்ளைகளை உருவாக்கி கொண்டே இருக்கும். அந்த சின்ன சின்ன தீர்மானங்கள் பெரிய பெரிய ஆசீர்வாதத்திற்கு காரணமாய் மாறிவிடும். இந்த சிக்லாக் அப்படிங்கிற இடத்துக்குள்ள சிக்கிக்கொண்ட இன்னொரு மனிதன் சிக்கிக்கொண்டான். அவர் தான் யோராம் அப்படிங்கிற ராஜா. இன்றைக்கு அவரை படிக்க நேரம் இல்லை. இன்றைக்கு நாம் இந்த தாவீதோடு ஒரு விசை இணைந்து கொண்டு நம்முடைய வாழ்வும் ஒருவேளை சிக்கி கொண்டிருக்குமானா, ஒருவேளை இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசியை கொண்டு சொன்னது போல ஆமென், அந்த சிக்கல்களின் ஆழங்களுக்குள் போயிருந்தால் கூட கர்த்தர் நம்மை தூக்கி எடுப்பதற்கும் தம்முடைய ஆவியை நம்ம மேல ஊற்றுவதற்கும் அவர் இன்றைக்கும் ஆயத்தமாகவே இருக்கிறார். எல்லாரும் முழங்கார் படியிடுவோம். எல்லா தெய்வ பிள்ளைகள் முழங்கார் படியிடுவோம். நம்முடைய ஆண்டவர் தம்முடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தோடு கூட, தம்முடைய மிகுந்த அன்பின் மகிமையோடு கூட நம்ம திலுலாவி கொண்டிருக்கிறார். எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தரும் நம்பிக்கையாயிருந்து உன் கால் சிக்கிக் கொள்ளாதபடி காப்பா. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய சிக்கல்கள் எல்லாம் அறுத்து நம்மை வெளியே கொண்டு வருகிறவர் அவரே. துன்பத்தின் பாதையில் நடந்த அந்நாளில் தூக்கி சென்றீரையா. துன்பத்தின் பாதையில் நடந்த அந்நாளில் தூக்கி சென்றீரையா. அன்பரும் கரத்தால் அணைத்து அணைத்து தினம் மாறுதல் தந்து
வரும் கரத்தால் எல்லாரும் ஒன்று சேர்ந்து நன்றி ராஜா, நன்றி ராஜா. வைசலோ உமக்காக வாழ உம் நாமம் சொல்ல தெரிந்து எடுத்தீரையா. அவன் உமக்காக வாழ உம் நாமம் சொல்ல அவன் உம்மோடு வைத்து ஊழியனாக உருவாக்கி வந்தீரையா. பேசலோ எல்லாரும் ஒன்று சேர்ந்து நன்றி ராஜா, ராஜா, நன்றி ராஜா. அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி புது கிருபை தந்தீரையா. அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி புது ஆனந்த மழையில் நானைத்து தினம் நன்றி சொல்ல வை. சந்துனா நன்றி ராஜா. நல்ல கரங்களை தட்டி எல்லா தேவ பிள்ளைகளும் உற்சாகத்தோடு கூட அந்த தொடர்புகள் மறுபடி புதுப்பிக்கப்படுகிற ஒரு மாதமாக அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த தீர்மானங்கள் புதுப்பிக்கப்படுகிற ஒரு காலமாக அந்த சுத்த மனசாட்சியை அனுபவிக்கிற ஒரு காலமாக அல்லேலூயா. ஆண்டவரோடு அவருடைய சேவையை செய்கிற ஒரு காலமாக கர்த்தர் இந்த நாட்களை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தருவாரா. ஆமென். நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா. ஆமென். நன்றி ராஜா, நன்றி ராஜா. எங்கள் அன்புள்ள பரலோகத்தின் பரிசுத்த பிதாவே, இந்த நல்ல கால வேளைக்காக நன்றி அப்பா. இந்த 12வது மாதத்தின் முதல் பரிசுத்த ஆராதனையில் நாங்கள் சபையோடு எங்கள் ஆண்டவரை ஆராதித்து மகிமைப்படுத்தும்படி ஆண்டவர் கொடுத்த பெரிய கிருபைகளுக்காய் நன்றி. ஆண்டவரே, உன் கால் சிக்கிக் கொள்ளாதபடி காப்பார் என்று எங்கள் ஆண்டவரை குறித்து நாங்கள் வாசிக்கிற வார்த்தையின்படி கர்த்தர் ஒரு நம்பிக்கையாயிருந்து உன் கால் சிக்கிக் கொள்ளாதபடி காப்பார் என்று எழுதப்பட்ட வார்த்தையின்படி ஆண்டவரே, சிக்கி கொண்டிருக்கிற கால்கள் எல்லாம் வெளியே வரட்டும் ஆண்டவரே, வெளியே வரட்டும் ஆண்டவரே. அப்பா, இந்த நல்ல காலை ஆராதனையில் ஆண்டவரே, சிக்கி கொண்டிருந்த தாவீதை மீட்டுக்கொண்டு எங்கள் நல்ல கர்த்தர் என்னை மீட்டுக்கொண்டு என் மேல் கிருபையாயிரும் என்று ஜெபித்தது போல அன்புள்ள ஆண்டவரே, தேவ தொடர்புகள் துண்டிக்கப்பட்ட இடங்கள் மீண்டுமாக ஆண்டவரை இணைக்கப்படுவதாக, தீர்மானங்கள் ஆண்டவரே தோற்று போன இடங்கள் மீண்டும் அந்த தீர்மானங்கள் புதுப்பிக்கப்படுவதாக, அந்த சுத்த மனசாட்சியை நாங்கள் எங்களில் காத்துக்கொள்ள கிருபை தாரும் ஆண்டவரே. எங்கள் ஆண்டவரோடு இணைந்து விருப்பத்தை நிறைவேற்ற கிருபை தாரும் ஆண்டவரே.
கூடி வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் கத்தர் ஆசீர்வதியும். வர தடைப்பட்ட கத்துடைய பிள்ளைகளை வருகிற வாரங்களை கொண்டு வாங்கப்பா. இந்த வாரம் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட வாரமா இருக்கட்டும். சமாதானத்தோடு தம்முடைய ஜனத்தை காத்துக்கொள்ளும். கிருபையும் பலனை கத்தர் பெருக செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. துதி கனமாகிமயுமக்கு ஓ எல்லாமுமே, ஓ எல்லாமுமே. துதி கனமா ஓ நீரே ராஜாவே. அல்லேலூயா ஸ்தோத்திரம் 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 ஓ நீரே ராஜா. அல்லேலூயா துதி சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கிய சிநேகம் நம்மவரோடு கூட கிறிஸ்து இயேசுவின் வருகை மட்டும் தங்கி இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.